வணக்க மக்களே, மைவி3 வழக்கில் ஒரு முக்கிய முடிவு வரப்போகுது. சக்தி ஆனந்த் அவர்கள் ஒரு ரகசிய தகவல்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ மகிழ்ச்சியான செய்தி தான் எம்டி அவர்கள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மைவி3யோட வழக்கு முடியணும். ஸோ சக்தி ஆனந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா நேரடியாக எங்கள் கூட பேசணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையாகவே இருந்தது. ஸோ இந்த கோரிக்கையும் அவரும் பார்த்திங்கன்னா இடபிள்யூஓ அதே மாதிரி கோர்ட்டுக்கிட்ட கொஞ்சம் பார்த்திங்கன்னா சஜெக்ஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா இந்த வழக்கானது நீடிச்சிட்டே இருக்குது. அதாவது நீண்ட மாதங்களாகவே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் வெளியே எங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எல்லாம், ஸோ இன்க்ளூடிங் ஃப்ரம் மீ, அதாவது என்ன முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் போயிருந்துச்சு. அதே மாதிரி இதற்கு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் காவல் நிலையத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க 2வது முறையாக. ஸோ இந்த வழக்கு கொடுக்கலாமா வேண்டாவா, இதால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லியிருந்தீங்க. அதனால் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2% கூட இல்லை அப்படின்றது தான் சொல்லி ஆக்கணும். ஸோ அதிக அளவெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் வழக்கு கொடுக்கல. இதுக்கு சரியான ஆதாரங்கள் கண்டிப்பாக வேணும் வழக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் வழியோ இந்த வழக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஆதாரத்தோட, இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா கம்பெனி இயங்க விட்டால் போதுன்றது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. சக்தி ஆனந்த் அவர்கள் நேரடியாக பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கோர்ட்டு தடை பண்ணிட்டாங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் அறிவிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் சக்தி ஆனந்த் அவர்கள் ஒரு சில ரகசிய தகவல்களை பார்த்திங்கன்னா ஒரு சிலரிடம் பகிர்வார். ஸோ அந்த தகவல் பார்த்திங்கன்னா வெளியே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேரில் நம்மளுக்கு தகவல் கொடுத்தா ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கோர்ட்டு தடை உத்தரவின்படி தான் பார்த்திங்கன்னா நேரில் பேசல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மக்களோடைய பணம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஸோ நாங்கள் மக்களோட பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ பணம் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் சரண்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த பணத்தை எங்களை கொடுக்கறதுக்கு விட்டிங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதில் தேவையில்லாமல் ஏன் பார்த்திங்கன்னா இன்வால்வ் பண்ணுற மாதிரி அதாவது சக்தி ஆனந்த் அவர்கள் மேலே பொய் வழக்கு தான் கணக்கு இப்போ போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதுக்காவது கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த வழக்குக்கு முடிந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா இதுக்கு விடுவோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஸோ மௌனமாக இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் வெளியே பார்த்திங்கன்னா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 90% வெளியே அவர் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னா கோர்ட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒத்துழைக்கணும். ஸோ அதுக்கான ஒரு பேச்சும் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அப்படின்றதோட ஸோ நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.